ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய நடிப்பில் அடுத்தது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியான படம் தான் அமரன். அமரன் படத்தோடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதோடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோடைய டைட்டில் டீசர் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கும், சரி இந்த ஒரு படம் கண்டிப்பாக ஒரு மாசான மூவியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இதோடைய டீசரை பார்த்து நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா இந்த ஒரு படம் முகுந்த் வரதராஜன் அவருடைய ரியல் பயோபிக் அப்படிங்கிற போது ஓகே இதோடைய ஸ்டோரி இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. பட் இதோடைய டைட்டில் டீசர் மட்டுமே பார்த்துட்டு இதோடைய ஸ்டோரி இந்த மாதிரி தான், நீங்கள் எங்களை தப்பாக காட்டுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ நிறைய பேர் போராட்டங்கள் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கும்பகோணம், திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் போராட்டங்கள் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம எஸ்கேனாவை கைது பண்ணணும், கமல்ஹாசனை கைது பண்ணணும், அண்ட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இந்த ஒரு படத்து மேலே நம்ம கேஸ் போடுவோம், அது மாதிரி சொல்லி ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படி மாதிரி கேட்கும்போது அது அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 நிமிஷம் 30 செகண்டில் அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்க தெரியல அப்படி ஸ்டோரியை. ஏன்னா இது ஒரு பயோபிக் அப்படிங்கிற போது அந்த ஒரு படத்தில் என்ன இருக்க போதோ அதை தான் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. இதில் யாரையுமே தப்பாக காட்டணும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாமல் இவங்க போராட்டம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் இது அமரன் படத்துடைய ப்ரொமோஷன்ஸுக்காக இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், அது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டெரரிஸ்ட்டை எதுக்காக இவங்களை காட்டுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி இன்னொரு பக்கம் யூடியூப் இந்த வலைபேசி அவனுங்க இன்னொரு பக்கம் உளறிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களுடைய பயோபிக் தான் எடுக்க யார் டெரரிஸ்ட்டாக அந்த ஒரு ரியல் ஸ்டோரியில் வந்தாங்களோ அவங்கள தான் இதுலேயும் காட்ட முடியுமே தவிர இதுக்காக ஒரு வேறு யாரையோ கொண்டு வந்து இவங்க தான் டெரரிஸ்ட் அப்படின்னு மாற்றி காட்டணும் அப்படின்னு யாராவது ஏற்றுப்பாங்களா என்ன? ஸோ இது ஒரு பயோபிக் அப்படிங்கிற போது கண்டிப்பாக இதில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ ரியலாக நடந்த ஸ்டோரி, அவருடைய நம்ம இந்தியாவுக்காக ஒரு உயிரை கொடுத்துருக்காரு. ஸோ அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அதை அப்படியே எடுக்கிறது தான் ஒரு டேரக்டரோடைய வேலையாக இருக்குமே தவிர இவங்களுக்காக நாங்கள் மாற்றிலாம் எடுக்கணும் அப்படின்னா இதோடைய ஸ்டோரியும் மாறி போயிடும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ஒரு படத்தோடைய ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த ஒரு படத்தை இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு படத்தோடைய ரிலீஸ் டே அப்படிங்கிறது பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஜூன், ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஜூலை ஆகஸ்ட் மந்தில் இதோடைய ரிலீஸ் டேட் இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு படத்தோடைய ப்ரோமோஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.